பாமகவை பொறுத்த வரைக்கும் நிறுவனர் ராமதாஸ் அவருடைய மகன் அடுத்து பட்டத்துக்கு வரார். திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறுவனர் அண்ணாதுரை எப்படியோ இது பண்ணி கலைஞர் கையில் இருந்துச்சு. அப்புறம் அவருடைய பையன் அடுத்து அவருடைய பையன் வந்தாலும் நாங்கள் பண்ணுவோம்ன்ற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் முதலாளித்துவ கட்சியில் இந்தியா முழுவதுமே இதுதான் நிலைமை. இந்த மோதலை முடிவு கொண்டு வரதுக்கு தான் மற்ற தலைவர்கள்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால பாஜகவோட கூட்டணியில் பிளவு ஏற்படுது. பாஜக கூட்டணி இருக்காங்க, பழையன கழித்தலும் புதியன புகுதலும் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவ்வளோதான். நீங்கள் அந்த மாணவியுடைய பிரச்சனை கோர்ட்டு வச்சு செய்யணும் எல்லாம் நீங்கள் பேசணும். ஊடகங்கள் அதை எப்படா பேசுறது வச்சுக்கலாம். இது கிடைச்சோன்னா ஆக்கா ஜாலி இது பின்னாடி போன அவ்வளோதான். அவருடைய கட்சி அது யாருடைய பவர் இருக்குன்னு பார்ப்போம். அதை பொறுத்து தான் முடியும். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு கூட ஒரு பெருசாக ஒன்றும் ஊடகங்கள் பெருசாக பண்ணலாம். அதில் ஊடகங்கள் தப்பு ஏகப்பட்டது விசாரணை மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பெருசாக பண்ணணும். 2 நாள் அதை பற்றி தானே எல்லா ஊடகங்களும் சமூக ஊடகங்கள் பேசிச்சு, சமூக வலைதளங்கள் பேசிச்சு. அதெல்லாம் நைட்டு விவாதமாக மாறி காவல்துறை செயல்பாடு, நீதிமன்றம் கட்டணம் ஏன் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி பேசி, அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லி பேசி அதெல்லாம் பேசியிருந்தா வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு வந்துடாதீங்க அப்படின்னு அதனால அவன் பேசணும். 1 மணி நேரத்தில் குற்றவாளி பிடிச்சா ஸ்காட்லாந்து பேராக தான் ஸ்காட்லாண்டு போலீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அப்பெல்லாம் வந்துட்டாங்க. இது எல்லாம் சீக்காது பிடிச்சவங்க முடிச்சுட்டு மாவு கட்டு போடணும். மாவு கட்டு போடுறது சட்டவிரோதம் தெரியுங்களா? அது என்ன மாவு கட்டு போடுறீங்க? ஊழல் வழக்கில் கைதாகிற அரசியல்வாதிகளுக்கு ஏன் மாவு கட்டு போட மாட்டேங்கிறீங்க? ஐயோ அண்ணாமலை தெரிகிறாரு, ஐயோ அண்ணாமலை ரீச் ஆகுறான்னு பிரச்சனை. நீ 4 சவுகத்தை அடிச்சிங்கன்னா நீங்களே தான் ஆவீங்க. ஏன்னா போராட்ட வடிவம் அவங்க இஷ்டம். நேஷனல் இதில் அண்ணாமலை சாட்டை அடிக்கிறத வச்சுட்டு பேசுகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு இஷ்யூ நேஷனல் இஷ்யூவாக கொண்டு போயிட்டாரா? என்ன தமிழ்நாட்டில் கூட பேசலையா? சீமன் கேட்டப்போ எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. அவர் போராட்டமாக பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாரு. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தம்பி அடிச்சது எனக்கு வருத்தமாக இருந்தது. உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் முத்தலீஃப் அவர்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா. பாமக 2ஆக உடைகிறதா அப்படின்றது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அன்புமணிக்கும் ராமதாஸ்க்கும் இடையில வார்த்தை மோதல்கள் அதிகமாகி இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த தோட்டத்துக்கு போய் அவர் போய் பேசிட்டு வந்திருக்காரு. திரும்பவும் இன்னும் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு. என்ன நடக்குது பாமகல? பொதுவாக வாரிசு கட்சிகள்ல முதலாளித்துவ கட்சிகள் சொல்லுவோம். முதலாளித்துவ கட்சிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு புள்ளி ஒற்றை நபரை நம்பி தான் சுற்றிட்டு இருக்கும். அது யார் இருந்தாலும் ஒன்று அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை யாராவது ஆரம்பிச்சதுல இவங்க உட்காந்துக்கிட்டு இவங்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் நிறுவனர் ராமதாஸ் அவருடைய மகன் அடுத்து பட்டத்துக்கு வரார். திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறுவனர் அண்ணாதுரை எப்படியோ இது பண்ணி கலைஞர் கையில் போச்சு. அப்புறம் அவருடைய பையன் அடுத்து அவருடைய பையன் வந்தாலும் நாங்கள் பண்ணுவோம்ன்ற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. காங்கிரஸ் யாரோ சில பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க, வெள்ளைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து. சரி. அப்புறம் அது அப்படி நேரு கையில் வந்துச்சு. நேரு ஃபேமிலி, நேரு, இந்திரா, சஞ்சய் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கான்னு போகுது. நடுநோட்டில் யாராவது மாறுவாங்க. பிரதமர் பதவி இந்த மாதிரி இதெல்லாம் ஆகும். அதனால முதலாளித்துவ கட்சிகள் இந்தியா முழுவதுமே இதுதான் நிலைமை. ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், சௌதாலா, இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இதில் யார் பவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முலாயம் சிங் யாதவ் கட்சியில் அவங்க தம்பியை கொண்டு வந்தார், சித்தப்பாவை, அகிலேஷுடைய சித்தப்பாவை. அவர் என்ன பண்ணார்? சித்தப்பாவால முடியாதுன்னு சொல்லி இவர் கட்சியை கையில் எடுத்துக்கிட்டார். முலாயம் சிங் மீதி இவர் எடுத்துக்கிட்டார் கையில். அந்த மாதிரி இங்கேயே திமுகவில் அந்த வேலைலாம் நடந்தது. அழகிரியா ஸ்டாலினான்னு யார் கையில் எடுக்கிறது அப்படின்ற மோதல்லாம் நடந்தது. கலைஞர் கொஞ்சம் ஆளுமை ஜாஸ்தி இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் அழகிரி ரொம்ப ஓவராக போனதுனால சரி நிதானமான ஆளுன்னா இவர் தான் அப்படின்ட்டு ஸ்டாலின் கையில் பொறுப்பு ஒப்படைச்சாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் பதவி தான் வெயிட்டு. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அண்ணா இறந்த பிறகு யார் முதலமைச்சர்ன்றப்போ எம்ஜிஆர் எல்லாம் சேர்ந்து இது பண்ணி கலைஞர் முதலமைச்சர்ன்றப்போ நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சராக வர வேண்டியது. அவர் தான் பொதுச் செயலாளர். இப்போ எப்படி எடப்பாடி பொதுச் செயலாளர், ஜெயலலிதா பொதுச் செயலாளர்,
எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் அந்த மாதிரி. ஆனால் இங்கே ஓவர்டேக் பண்ணி கருணாநிதி வந்தோடனே பொதுச் செயலாளர் ஒத்துக்கல, கோச்சிக்கிட்டாருனோன்னா அவர்கிட்ட போய் பேசி பொதுச் செயலாளர் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் தலைவரை வச்சுக்கிறேன், முதலமைச்சராக வச்சுக்கிறேன். தலைவர் சாதாரண தலைவர். ஆனால் காலப்போக்கில் கலைஞர் தான் எல்லாம் அப்படின்னோன்னா பதவியும் தலைவர் பதவி வெயிட்டான பதவி ஆயிடுச்சு. ஆனால் பைலா பிரகாரம் பொதுச் செயலாளர் பதவி தான் வெயிட்டு இப்போ வரைக்கும். ஆனால் என்ன நடக்குது? அவருடைய வேலை நீக்கல், சேர்த்தல், சஸ்பெண்ட் செய்தல், அறிவிப்பு வெளியிடுதல், அதோட சுருங்கி போச்சு. இப்போ ஒரு திமுக தொண்டனை பொதுச் செயலாளர் யாருப்பான்னு கேள்வி சொல்ல மாட்டான், தெரியாது. இவரானுவான். ஏன் ஸ்டாலின் நிற்கிறாருன்னா தலைவர், அவரு தலைவர் பதவி தான் வெயிட்டான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இங்கே தலைவர் பதவி வெயிட் ஆயிடுச்சு. இப்போ ராமதாஸ் இதுக்கு வருவோம். அந்த மாதிரி அவரு கட்சியை உருவாக்குனாரு. அந்த கட்சியில் தீரன் இருந்தார், அப்புறம் இவர் நம்ம ஜிகே மணி இருந்தார், எல்லாம் இருந்தாங்க, வந்தார்கள் சென்றார்கள்ன்ற மாதிரி. இப்போ தலைவராக இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் தலைவராக்குனாங்க. முதல்வர் வேட்பாளர் அவருன்ற அளவு போச்சு. நேற்று பொதுக்குழு வருடாந்தோறும் ஆண்டு இறுதியில ஒரு பொதுக்குழு முக்கியமான திட்டங்கள் பண்ணுவாங்க. பாமகவுடைய ஒர்க்கெல்லாம் நம்ம நீங்க எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. அவங்களுடைய அறிக்கைகளாகட்டும், அவர்கள் பட்ஜெட், நிழல் பட்ஜெட் போடுவாங்க எல்லாமே. என்ன விஷயம்னா அந்த பொதுக்குழுல அவர் டக்குன்னு அறிவிக்கிறாரு, இளைஞரணி முகுந்தன் ரைட் அறிவிக்கிறாரு, அவர் தான் நிறுவனர் அறிவிக்கிறாரு. அந்த இடத்துல அன்புமணி தேவையில்லாம ரியாக்ட் பண்றாரு. அது அப்பா பையன் சண்டை இல்லைல்ல, அது ஒரு பொதுக்குழு. நிறுவனர் நீங்க தலைவர், அந்த சைடு பொதுச் செயலாளர் ஜிகே மணி, இந்த சைடு மற்ற நிர்வாகிகள் உட்காந்துருக்காங்க மேடையில். அவர் அறிவிக்கிறாருன்னா விட்டு போங்க, அப்புறமா பேசிங்க. அதான் இன்னைக்கு பேசுறீங்கல்ல, இது நேரத்தை கூட்டம் முடிஞ்சோன்னா தனியா பேசிருக்கலாம்ல. ஒரு மேடையில ரியாக்ட் பண்ணோன்னா அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு. நான் சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்களா, குடும்பத்தை உள்ள எடுத்துன்னு வராதீங்க, திரும்ப ஒரு குடும்ப உறுப்பினரா, அது கதையெல்லாம் வேற. அவரு அவருடைய மருமகன் முகுந்தனுக்கு அண்ணன், அக்கா பையனுக்கு தான் பொண்ணு கொடுத்துருக்காரு. அந்த இதை ஏதோ எதிர்பார்த்திருப்பாரு. அவன் கீழே இருக்கிற ரெண்டாவது பையனுக்கு கொடுத்தோன்னா எங்க டாமினேட் பண்ணுவாப்புல. ஏன்னா அவரும் குடும்ப உறுப்பினர்ல உள்ள வந்துட்டாருன்னா இளைஞரணி, இவரும் அப்படிதானே வந்தாரு, இளைஞரணி வந்தா வந்தாரு. அப்ப அவர் இளைஞரணி வந்தா அவருக்கும் டாமினேட் எடுப்பாரு. அன்புமணி அவர்கள் எதிர்பார்த்தது தன்னோட மருமகனை எதிர்பார்த்து இல்ல, வேற யாரையாவது கூட சொல்றாருல, வந்த உடனே வெளியில எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க கொடுங்கன்றாருல. அப்ப யாராவது ஒருத்தர் டம்மியா போட்டு அவர்களை இளைஞரணி, இவரு பவரா இருப்பார்ல, குடும்பத்திலே 2 பேர் இருந்தா கீழே இருக்க தொண்டர்களும் பிரிவாங்கல்ல. தாத்தா பேரனுடைய தாத்தாவுடைய ஆதரவும் இருக்கும்ல. அப்ப அன்புமணியுடைய அதிகாரமும் பிரிக்கப்படும்ல. இதே யாராவது ஒருத்தர் ஜிகே மணி மாதிரி வேற யாராவது ஒருத்தர் இருந்தா இளைஞரணிக்கு ஓட்டு தோப்பு வரணும் எண்ணிக்கணும். அப்ப அந்த இது அடிப்படும்ல. அதுக்கு ஒரு அப்படி பண்ண. ஏற்கனவே ஜிகே குமரன், லைக்காவுடைய நிர்வாகியா இருக்கிற குமரன் தான் இளைஞரணி அன்புமணி ராமதாஸ் தலைவரானு அவர் வந்தார். அது அவர் யாருன்னா ஜிகே மணியுடைய பையன். அவருக்கு இவர் ஏகப்பட்ட எதிர்ப்புலாம் தெரிவிச்சோன்னா அவர் லாஸ்ட்ல அவர் வெளியே போயிட்டாரு. அப்ப இந்த இடத்துல யாரை கொண்டு வர்றது அப்படின்ற இது அது. அப்போ அதுக்கு அன்னைக்கு மதிப்பு கொடுத்தாரு ராமதாஸ். இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு நீங்க இங்க மேட்ரு அது இல்லை, நீங்க என்ன யாரை நியமிச்சு ஏதாவது பண்ணீங்க, அது அவங்க கட்சி. அந்த நடைமுறை இருக்குல்ல, அந்த மேடையில பேசுறது மேடை நாகரிகம் ஒன்று அடிச்சுக்கிட்டு கட்டி உருளுவாங்க. அந்த மேடையில் வரும்போது அவர்களை இவர்களைன்னு அப்படி பேசிட்டு போவாங்க. அடிச்சு உருள்றதுலாம் பின்னாடி இருக்கும். திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் நேற்று உருக்குலைஞ்சது. அது ஊடகங்களுக்கு இதாகிடுச்சு. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு அந்த மாணவியுடைய பிரச்சனை கோர்ட்டு நேற்று வச்சு செஞ்சது எல்லாம் இன்னைக்கு பேசப்படணும். ஊடகங்கள் அதை எப்படா பேசன்னு யோசிச்சிருந்தாங்க. இது கிடைச்சோன்னா ஆகா ஜாலின்ட்டு இது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். புரியுது. இதுல பாமக இளைஞரணி பொறுப்பு, இளைஞரணி தலைவர்ன்றது மிக முக்கியமான ஒரு பொறுப்பா பார்க்கப்படுது. ஏன்னா அது அன்புமணி இருந்ததுனாலேயே இப்ப அந்த பொறுப்புக்கு இன்னொருத்தர் வராருன்றதுனால இந்த பொறுப்புல இருந்தவர் ஒருவேளை தலைவர் இல்லைன்னா அந்த தலைவர்ன்ற இடத்துக்கு மாற்றப்படுவார் அப்படின்றதுனால ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்கு உள்ள வரதுக்கான வழி தானே தலைவருக்கான வழி. ஆமா, நாளைக்கு அது மட்டும் இல்லை, இப்போ ஜிகே மணி இருக்கிறதுக்கோ இல்லை வேற யாரையாவது போடுறதுக்கோ இவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கட்சின்றது இவங்க அப்பா, அதுக்கப்புறம் இவருன்னு வந்துடும். குடும்பத்திலே 2 பேர் உள்ள வந்தா அதெல்லாம் சொல்றாரு. ஏற்கனவே குடும்பம்ன்றாங்க, வெளியில சிரிக்கிறாங்க, இது வேற அப்படி இப்படின்றாரு. இல்லை, இதுல நம்ம இன்னொன்னு கேட்கலாம்ல, பாராளுமன்ற தேர்தலில் அவங்க சொந்த மனைவியை நிற்க வச்சாரு, குடும்பம் அது அவர் சம்மந்தப்பட்டது இல்லை. அவங்க ஜெயிச்சிருந்தா மத்திய அமைச்சராக இருக்கலாம். அந்த கிட்டத்தட்ட அந்த வாய்ப்பு இருந்தது. ஏன்னா இவருக்கு சில வழக்குகள் மற்ற விஷயங்கள்லாம் ஆகும் இல்லை.
சௌமியா ஜெயிச்சிருந்தாங்கன்னா மத்திய இணையமைச்சர் ஏதோ ஒரு பதவி கிடைச்சிருக்கும். ம். ரொம்ப கிட்ட வந்து வெற்றியை கோட்டை விட்டாங்க. ம். அது வேற. ம். இது வந்து கட்சியில யார் பவர்னு பாக்குறது. ம். அப்படி வரும்பொழுது பேரன் வர்றாப்புல உள்ளன்னா என்ன ஆகும்னா நாளைக்கு ஸ்பிளிட் ஆகும். ம். அன்புமணி கிடைக்கிற மரியாதை அவருக்கும் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அவர் அன்புமணியுடைய பேச்சை அவர் எல்லா இடத்துலையும் கேட்கணும்னு கிடையாது. அவர் ஏதாவது ஒன்று அறிவிச்சுட்டு போனார்னா இவர் அவரை கூப்பிட்டு கண்டிக்கும் போது பிரச்சனை வரும். ம். என்ன பிரச்சனை வரும்னா என்ன நீங்க மற்றதுன்னா வந்து உங்களை கேட்க முடியாது. ம். மற்றதுன்னா நீ நடவடிக்கை எடுத்துட்டு கூட போயிடலாம். ம். இது குடும்பத்துக்குள்ளே இருக்கின்றப்போ தாத்தாக்குடைய ஆதரவு இருக்கும். அப்போ இவருடைய அதிகாரம் ஸ்பிளிட் ஆகுது. ம். அந்த கோபம்லாம் இருக்கும். அதுதான் அவர் வேற மாதிரி சொல்றாரு. ம். இன்னைக்கு பாருங்க அது நடந்தது இல்லை. நடந்தது. இன்னைக்கு முகுந்தன் வந்து பேசினாரு. ம். நான் கொஞ்ச நாளைக்கு அரசியல் விட்டு விலகி இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போனதாக சொல்றாரு. இவங்க தரப்புல வந்து இவரு மேடையிலயும் சொன்னாரு, இப்பவும் அதான் சொல்றாரு. இது என்னோட கட்சி, நான் சொல்றதுதான் கேட்கணும், கேட்காதவங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டாருல. சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்து அவரு போய் தாத்தாவை பார்த்து பேசிட்டு ம். கொஞ்ச நாள் விலகி இருக்கிறேன்ற மாதிரி பேசியிருக்காரு. ம். அன்புமணியும் நீ அப்படி வா, ம். வர சட்டமன்ற தேர்தலில் உனக்கு நான் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன், ம். அப்படி அந்த ரூட்ல நீ வா, கொஞ்சம் அனுபவம் வாங்கு. அது கிட்டத்தட்ட கரெக்டு தான். அது என்ன கேட்டா 4 மாசத்துல நீங்க பெரிய பொறுப்பு கொடுத்தா அது என்ன ஆகும்? அப்போ கொஞ்சம் அனுபவத்தை இது பண்ணிட்டு வா, சட்டமன்ற உறுப்பினர் அப்போ ம். கட்சி வேலையில் பாரு, அதுக்கப்புறம் இளைஞர் அணிக்கு வா அப்படின்றது. அதனால அந்த மாதிரி வர்றதுக்கான இது இருக்குது. இவரும் இன்னைக்கு சமாதானம் பேசுறாங்க. ஏன்னா அது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. சமாதானம் முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா இவர் முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்காரு. அது மட்டுமே இல்லாம இப்போ சொல்லியிருக்காரு, என்னோட முடிவுல நான் உறுதியா இருக்கேன்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சமாதானம் முடிஞ்ச மாதிரி தெரியல. அன்புமணி சொல்றாரு எங்களுக்கு எல்லாமே ஐயா தான், ஐயா எங்களுக்கு ஐயா தான்றாரு. ஆனாலும் முடிஞ்ச மாதிரி தெரியலையே. அவருடைய கட்சி அது. யாருடைய பவர் இருக்குன்னு பார்ப்போம். அதை பொறுத்து தான் முடிவு அமையும். இந்த மோதலை முடிவு கொண்டு வரதுக்கு தான் மற்ற தலைவர்கள் எல்லாம் போய் பேசிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாம் போய் பேசிட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும். ஒண்ணு அன்புமணி சொல்ற சட்டமன்ற தேர்தலில் சீட்டு அப்படியா, இல்ல என் கட்சி என் இஷ்டம் தான் அப்படின்னு யூஸ் சொல்றதான் போக போக தான் தெரியும். இதனால வந்து பாஜகவோட கூட்டணியில பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக கூட்டணி இருக்காங்க யார் சொல்லுங்க? அவர்தான் நீங்க சொன்னாரு, ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவ்வளவுதான். அது ராமதாஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா அன்புமணி வந்து இந்த நிலைப்பாட்டுல அந்த நேரத்துல எப்படின்னு வரும். நீங்க பாத்தீங்கன்னா இது சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா கூட பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு ஒரு எம்பி 2 எம்பி ஜெயிச்சா கூட அதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம். இது சட்டசபை தேர்தல். இங்க அது ஆட்சிக்கு வருது திமுகவா அதிமுகவான்றது தான். சரி, அதுல இவங்க அதிமுக கூட்டணிக்கு, ஏன்னா இவர் விடுதலை சிறுத்தைகள் வந்து நல்லா ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு இருக்காங்க. அதனால அவரு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதுலயும் அன்புமணி ராமதாஸ் சமீபத்துல ஒரு அகலி தோண்டிக்கிட்டாரு. எப்படின்னா 15% யாரு இடஒதுக்கீடு சொல்றீங்களா அவங்க திமுகவுக்கு ஒரு துண்டு போட்டுக்கிறாரு. திமுக எப்படிங்க கொடுக்கும் 15%? இல்ல அதிமுக எப்படி இது ஒத்துக்க முடியும்? நீங்க இடஒதுக்கீடுன்றதே, அந்த உள் ஒதுக்கீடுன்றதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு பிறகு அதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத வச்சுதான் கொடுக்கணும்னு கோர்ட்டே ஆர்டர். ஆமா, விகிதாச்சார அடிப்படையில கொடுக்கணும். அப்புறம் நீங்க அதை எடுக்காமயே 15% யார் ஒத்துக்க முடியும்? வேணா எப்படி சொல்லலாம், உங்களுக்கான என்ன விகிதாச்சாரம் இருக்கோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் நாங்க உள் ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான பண்ணுவோம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாம 15% கேட்டா 2 பேருமே முடியாது. அப்ப கூட்டணிக்கு தடை பண்ற வேலை இவரே கூட்டணிக்கு தடையை உருவாக்கிறாரா அப்படின்னு இவரே வந்து தடையை உருவாக்கிறாரு. பாஜகவோட தான் நான் இருப்பேன்றதுக்காக. பாஜக மட்டும் என்ன சொன்ன, பாஜக ஆட்சி ஆகும்போது அப்போ ஆட்சிக்கு வர்றவர்கள் தான் இதுக்கான உறுதியை கொடுக்க முடியும். திமுக அதிமுக பாஜகவோட சேர்ந்துன்னா எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பீங்க? 12% 18% வச்சுட்டு ஓட்டை வேணா பிரிக்கலாம், ஜெயிக்கலாம் முடியாது. அதிமுக கூட ஒருவேளை விஜய் போறாரு, இப்ப இவங்க போறாங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு வரது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தால் இவங்களுக்கு கணிசமான எம்எல்ஏ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இந்த பிரச்சார கொடுத்து இதை ஒதுக்குறது அந்த வேலையெல்லாம் பண்ணலாம். அது அடுத்தடுத்து பண்ண வேண்டியது. தொடர்ந்து வந்து திமுக தவிர்த்து அதிமுகலயும் இந்த உள்கட்சி பிரச்சனை, பாமகலயும் இருக்கு, நாம் தமிழர்லயும் இருக்கு, தொடர்ந்து எதிர்க்கட்சி இல்லையா, விசிகாலயும் இருக்கு. திமுக இல்லையா? திமுக இருக்கா மாதிரி எதுவும் தெரியல. நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, ஊடகங்கள் பேச மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். எங்கேயோ யாருக்கோ அப்படின்னா எல்லா கட்சியிலும் இருக்கு. திமுக இருக்குன்றீங்களா? என்ன பின்ன இல்லாம KN இருக்கும், அன்பில் மகேஷுக்கும் பிரச்சனை இல்லையா? அப்படியா? இல்ல மூத்த அமைச்சர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இல்லையா? முன்னின்று வழி நடத்தி
விலகி செல்லுங்கள்னு இவரு சொல்ல உதயநிதி துரைமுருகன் அது கோவப்படல. அப்புறம் மூத்த அமைச்சர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு வெளியே தெரியாது என்னைக்குமே. ஜெயலலிதா இருந்த காலத்துல அதிமுக பிரச்சனை இருந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல இல்ல. ஆனா அதே ஜெயலலிதா பொதுக்குழுல கூப்பிட்டு நான் நிறுத்துற வேட்பாளரை தோக்கடிக்கிறீங்க, தொலைச்சி கட்டிடுவேன்னு சொல்லிட்டு டைரக்டா வான் பண்ணதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி இதுல ஐ பெரியசாமியும் நத்தம் விஸ்வநாதனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை போட்டுக்குவாங்க. இவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். மொத்தத்தில் கட்சியை காவ கொடுப்பீங்க. இந்த தடவை ஐ பெரியசாமி எங்கே போட்டி போடுறாரோ அவரை எதிர்த்து நீ நிற்கிறீங்க அப்படின்னு நிற்க வச்சாங்கல்ல. அப்போ எந்த இதில் எது இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா அடித்தடி கட்சிக்குள்ள கோஷ்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன ஒன்று நம்ம ஆளுங்க பெரும்பாலும் ஆதரவு ஊடகங்களா இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணே தெரியாது, அந்த சைடு தான் கண்ணு தெரியும். சாட்டை அடிச்சு அண்ணாமலை போராட்டம் நடத்தினா அதை கிண்டல் பண்ணி கேலி பண்ணதான் தெரியுமே தவிர எதுக்காக அவர் அந்த வேலையை பண்றாரு, அது ஒரு போராட்ட வடிவம் தானே. இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு மோசமா இருக்கு, இதை பத்தி பேசணும்னு யாருக்கும் பேச வராது. ஒரு காவல்துறையை நீதிமன்றமே கண்டிக்குது, இவரு கீழே அந்த இது வேணாம், புதுசா ஒரு 3 ஆபீசரை போட்டு விசாரணை நடத்துங்க, சிறப்பு புலனா இவருக்கு போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு போதுன்னா இது அதிமுக ஆட்சி நடந்திருந்தா பெருசா பேசுவாங்க. இது நடக்கும்போது அப்படி பெருசா பேசப்படலன்னு சொல்றீங்களா? நாடு முழுக்க பேசப்படுது இல்ல? நாடு முழுக்க பேசப்பட்டது, தமிழ்நாட்டுல பெருசா பேசப்படலன்ற. எதை பேசணும்னு இருக்குல்ல, ஒரு சாத்தான்குளமோ குளமோ தூத்துக்குடி சமூகமோ இல்லை பொள்ளாச்சி விஷயமோ பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுறாங்க. எல்லாம் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விஷயத்தை ஏதாவது பேசுறாங்களா? இரட்டை இலை யாருக்கு இதுன்னு பேசுறாங்க, இல்லாட்டி அண்ணாமலைன்னு இந்த போராட்டம் எதை உணர்த்தி இப்படித்தானே போறாங்க. அந்த சப்ஜெக்டுக்குள்ள மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. அதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் கூட ஒன்றும் பெருசா ஒன்றும் ஊடகங்கள் பெருசா பண்ணுவோம். அதில் வந்து ஊடகங்கள் தப்பு ஏகப்பட்டு இருக்குது. அந்த விசாரணை மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பெருசா வந்து பண்ணல. 2 நாள் வந்து அதை பத்தி தானே எல்லா ஊடகங்களும் சமூக ஊடகங்கள் பேசுச்சு, சமூக வலைதளங்கள்ல பேசுச்சு. அதை வச்சுட்டு நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசுதுன்னு சொல்லாது. 2வது நேற்று நீதிமன்ற விவகாரம் வந்து அதெல்லாம் நைட்டு விவாதமா மாறி இருக்கணும். காவல்துறை செயல்பாடு, நீதிமன்றத்தின் கண்டனம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பேசிடணும். அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்ற விஷயத்த பேசிடணும். இதெல்லாம் பேசியிருந்தா வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு வந்துடாதீங்க அப்படின்னு இருப்பாங்க. அதனால அவங்க பேச மாட்டாங்க. சரி, எதிர்கட்சிகள் மட்டும் சரியா செயல்பட்டாங்க நீங்க சொல்ல வரீங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல விமர்சனம் பண்ணும் அளவுக்கு தானே எங்களோட போராட்டம் இருந்தது. நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு போராட்டமோ ஒரு விஷயமோ நீங்க செயல்படுறதோ பேட்டியோ எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பத்திரிகைகள் பெருசா போட்டாதான் உங்களுக்குலாம் தெரியும். அப்படி வரலன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி வரும். அதனால ஒரு விஷயத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மற்றவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்க, அது விவாத பொருள் ஆகிறாங்கன்ற போது தான் எதிர்கட்சிகள் எப்படி செயல்பட தெரியும். சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று சமூக ஊடகங்கள்லேயும் தெரியுது, யூடியூப்ல மற்றதெல்லாம் மற்ற பேட்டி கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி இந்த கோர்ட்டு விவகாரமே என்ன, அதிமுக தான் வழக்கு போட்டது, சிபிஐ விசாரணை வேணும். சோமோட்டோ எடுத்தாலும் சோமோட்டோ வந்து இது நம்ம தலைமை நீதிபதி பர்மிஷன் கொடுக்கணும், அவர் லீவ்ல இருக்காரு. அப்போ உயர்நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா, இது வந்து சோமோட்டோ அவருடைய பரிந்துரைக்கு அனுப்பிச்சிருக்கோம் பர்மிஷனுக்காக, நீங்க யாராவது பிஐஎல் போட்டீங்கன்னா நான் விசாரணை நடத்துறேன்னா உடனே அதிமுக சார்பில் பிஐஎல் போட்டு அதுல தான் விசாரணை நடந்தது. அந்த கோர்ட் விவகாரம் என்ன பெருசா இன்னைக்கு எல்லாம் தலைப்பு செய்தா வந்திருக்கா? வராது இல்ல. இல்ல சொல்லியிருக்காங்க, கோர்ட் வந்து காவல்துறையை கண்டிச்சதா நிறைய செய்திகள் எல்லாம் போடுறாங்கல்ல. 2வது பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ். சரி, அதை நான் சொல்றேன். நீங்க இது விஷயத்தை நேற்று விவாதம் என்ன நடந்தது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம், வேற ஏதாவது விவாதம் நடந்தது? பாமக 2ஆக உடைக்கிறதா, என்ன இதென்ன விவாதம்? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு விவாதம் நடந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க, நடந்ததா? நீதிமன்றம் கண்டிக்குது, ஒவ்வொரு தடவையும் சோமோட்டோ எடுக்குது நீதிமன்றம் அப்படின்னு ஏதாவது விவாதம் நடந்ததா? இல்லையே. இல்ல இவங்க சிபிஐக்கு போட்டிருக்காங்க. சிபிஐல இது வரைக்கும் எந்த வழக்கு வந்து ஸ்ரீமதி வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கா, இல்ல குற்றம் வந்து கொடுத்துருக்காங்க? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எத்தனை வழக்கு கொடுக்காம போயிருக்கு சொல்லுங்க. பெரும்பான்மை என்னது, ஏராளமான வழக்குகள் இருக்குன்னு அப்படி பார்த்தா பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரும்பான்மைனா என்ன பெரும்பான்மை? சிபிஐ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா கரெக்டா பண்ணுவாங்க, எங்கேயோ அந்த இது இருக்காது.
பொள்ளாச்சி விஷயம்னா அது தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி இது பண்ணாங்க. சிபிஐ வந்து பண்ணால் போலீஸை ஓவர்டேக் பண்ணி பண்ணுவாங்க. இந்த இதில் ஆளுங்கட்சி இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால சிபிஐ விசாரணை 3 மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு சிபிஐ நமக்கு தேவைப்படுது. 3 மணி நேரத்தில் குற்றவாளி பிடிச்சா ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறையா? ஸ்காட்லாண்டு போலீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அப்பெல்லாம் வந்துட்டாங்க. அந்த காலத்துல சொன்னது ஸ்காட்லாந்து அதை வச்சுக்கிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற வசதிகள்ல நீங்க பிடிக்கிறது மேட்டர் கிடையாது. பிடிச்ச உடனே மாவு கட்டு போறதுலாம் மேட்டர் கிடையாது. ஒரு குற்றம் புலனாய்வு அப்படின்னா நீங்க பிடிச்ச பிறகு அதுக்கு அவரு சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தால்தான் ஒரு வழக்கு நிறைவு பெறும். இது எல்லாம் சீன் காட்டுறது. பிடிச்ச உடனே பிடிச்சிட்டு மாவு கட்டு போடுறது. மாவு கட்டு போடுறது சட்டவிரோதம் தெரியும்ல. இன்னும் பிடிச்ச எல்லாருமே தள்ளி விடுவாங்களா? அது நம்ம மனநிலையை நம்மளை சாந்தப்படுத்துற வேலை. தெலுங்கு படத்துல பார்த்தா வில்லன் வந்து போலீஸை போட்டு அடிப்பாரு, இது பண்ணுவாரு. அப்புறம் அந்த வில்லனை ஒரு ஹீரோ மாணவர்கள் வந்து போராடுறாங்க. இது வந்து அந்த பொள்ளாச்சி வழக்கம் போல ஏதாவது பெருசா நடந்துற போதுன்றதுக்காக, இல்ல கள்ளக்குறிச்சி வழக்கு போல ஏதாவது பெருசா நடந்துற போது பஸ்ஸை எரிச்சா போல கல்லூரியை எரிச்சிட போறாங்க, இடிச்சிட போறாங்க அப்படின்னு அதுதானே பண்றாங்க. என்ன பண்றாங்க? மாவு கட்டு போட வைக்கிறது, அடிக்கிறது, துன்புறுத்தல். மாவு கட்டு போடுறது சட்டத்துல தான் இருக்கா? இல்ல கொஞ்சம் அமைதிப்படுத்துற மாதிரி இருக்கும்ல. அதுதானங்க இப்ப நான் சொன்னேன். நம்மள மடைமாத்துற வேலை, நம்மள வந்து சாப்பிட்டு பண்ற வேலை. வேட்டையன் படம் பாத்தீங்களா? ஆகலையா? ஏன் என்கவுண்டரை பத்தின படங்க அது. என்கவுண்டர்லாம் சூப்பர், ஆஹா ஓகன்றாங்கல்ல, ரொம்ப அருமையா பண்ணிருப்பாரு. என்கவுண்டர் ஏன் மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு, நீங்க ஒருத்தர் கைது பண்ணி விரைவாக வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தா மக்களுக்கு நீதித்துறை மேல நம்பிக்கை வரும். நீங்க கைது பண்ணும் போது அவன் ஜாமீன்ல வெளியில விட்டு அந்த வழக்கு எனக்கு என்னன்னு போகுது, சாட்சிகள் பிறல் சாட்சிகள் ஆகுறாங்க. அவன் அந்த கொலையை நடத்தினாலே ஒரு எல்லாருக்கும் பயத்தை காட்டி 10 கொலை பண்றான். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 5 கொலை 10 கொலைன்னு. அவன் பார்த்தா தண்டனை இருக்காது. குண்டாஸ் போட்டம் போட்டு 1 வருஷத்துல வெளியே வருவான். கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இப்படிப்பட்ட ஆளை சரியா வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்காம ஒரு நாள் திடீர்னு இவங்களுடைய சாகசத்துக்கு என்கவுண்டர் பண்றாங்க. அதை ஜனங்க எப்படி பாக்குறாங்க? ரவுடி தானே சாகட்டும் என்கவுண்டர். இங்க என்ன பிரச்சனை? போலீஸுடைய செயல்பாடின்மை. நான் சொன்ன மாதிரி குற்றம் நடக்காமல் தடுப்பது, குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது, அந்த வழக்கு நடத்தி தண்டனை வாங்கினது, இதுதான் நடைமுறை. நீங்க அந்த வேலையை செய்யாம வேற சில வேலைகளை பண்ணிக்கிட்டு பாருங்க நாங்க என்கவுண்டர் பண்ணோம். எவ்வளவு பேர் என்கவுண்டர் பண்ண முடியும்? சரி, என்கவுண்டர் பண்ணதுனால குற்றம் குறைஞ்சிச்சா? கூலிப்பட தலைவனும் ஒரு ரவுடியை சுட்டு ஓட்டுறாங்க, அதுக்கப்புறம் ரவுடி சேவை இல்லாம போதா? இருக்கதானே செய்யுது. அப்போ இது வந்து அது இல்லை. நீங்க இப்ப ஃபாரின்ல மற்ற வெளிநாடுகள்லாம் பார்த்தா வழக்கு தண்டனைனா பயங்கரமா இருக்கும். அதான் போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமும் இருக்காது. பிடிச்சா ரிமாண்ட் பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க, வழக்கு நடக்கும், தண்டனை கிடைக்கும், அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது. அந்த ஒரு பயம் இருந்தா தானே முடியும். நீங்க நீதிமன்றத்துல போயிட்டு பிறல் சாட்சி, நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறது, வழக்கை ஒழுங்கா நடத்தாம போறது, இதெல்லாம் இது பண்றதுக்கு என்கவுண்டரு அப்படின்னா ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? ஆமா, இவனுக்கு போய் வழக்கு நடத்தி அதெல்லாம் செலவு பண்ணிடலாம், நாளைக்கு வெளியே வந்துடுவான், அப்ப என்கவுண்டர் கரெக்ட் தான் அப்படின்னு. இந்த பார்வை இருக்கக்கூடாது. வேட்டையின் படத்துல அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்க இப்ப ஏதோ சொன்னீங்களே, மாணவர்கள் போராட்டம் பொள்ளாச்சி இது மாதிரி, அதுக்காகத்தான் காயில மாவு கட்டுன்னு அந்த பார்வையெல்லாம் வச்சுக்கூடாது. நீங்க மாவு கட்டு போறது நியாயப்படுத்துவீங்களா? போய் கோர்ட்ல போய் சொல்ல முடியுமா? நேற்று கூட கேட்டாங்க, அது என்ன மாவு கட்டு போடுறீங்க, ஊழல் வழக்குல கைதாகிற அரசியல்வாதிகளுக்கு ஏன் மாவு கட்டு போட மாட்டேங்கிறீங்கன்னு கோர்ட்டு கேட்டுச்சு. கேட்டிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இந்த மடை மாற்றுகிற வேலையெல்லாம் முடியாதுன்னு ஒத்துக்கல கோர்ட்டு. ஆனா ஏதோ ஒரு வகையில கோர்ட்டு இதை கண்டுக்காம விடுது. என்னைக்காவது பிடிச்சாங்கன்னா அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆகும். இல்ல மாவு கட்டு போட்டவரே மனித உரிமை ஆணையத்துக்கு எதுக்கு போனார்னா அது பிரச்சனை ஆகும். அதனால இது அது மேட்டர் இல்லை. பேச வேண்டியது இந்த வழக்கு நடத்தப்பட்ட விதம், இந்த மாணவிக்கு நிகழ்ந்த அநியாயத்தை, அந்த எஃப்ஐஆர் வெளியில வந்தது, இவரு குற்றவாளின்றவரு, அவருடைய பின்புலம் என்ன, இல்ல இவரு ஒரு ஆள் தான் சொன்னதை அப்புறம் கோர்ட்டு கண்டிச்சோன்னா ஒருத்தன் பிடிபட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாரு, அதை ஒரு ஆளுன்னு கொண்டு வந்துட்டாங்கன்ட்டாங்க. ரைட்டு. அப்போ இந்த வழக்குல இன்னும் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அந்த ஒரு செல்போனு, அந்த ஐபி அட்ரஸ், யாராருக்கெல்லாம் இது வீடியோ எடுத்திருந்தா யாராருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருப்பாரு, யாராருக்கு இது பண்றாரு, அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு குறைபாடு, ஏன்
உங்களுக்கு நிர்பயா ஃபண்டு வருது, ம், அந்த ஃபண்டுலாம் வச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள் சிசிடிவி இதெல்லாம் போடணும். ம், ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, வேர்ல்டு யூனிவர்சிட்டி, ம். அங்கேயே 56 சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னா என்ன பாதுகாப்பு இருக்குது? 56ல் 14 சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க. 14 சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அந்த இடத்துல மட்டுமா? ம், அப்போ மற்ற இடத்துல அந்த பையன் வந்திருப்பான் போயிருப்பான் அதெல்லாம் வந்திருக்கோம்ல. ம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப சிவியராக பார்க்கணுன்றது. இதை விட்டுட்டு கண்டதை வேற ஏதாவது இது பண்ணுறது. இல்ல எதிர்கட்சிகளே அவங்க வந்து இந்த பெண்ணுக்காக போராடுறாங்களான்ற ஒரு கேள்வி ஆளுங்கட்சி வைக்கிற அளவுக்கு தானே இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னை முழுக்க யார் அந்த சாருன்னு அதிமுக தரப்புல போஸ்டர் இன்னைக்கு ஒட்டியிருக்காங்க, முழுக்க ஒட்டியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து எஃப்ஐஆர் எப்படி வெளியானதுன்னு ஒட்டல. யாரு அதிமுக தரப்புல சொல்றேன், எஃப்ஐஆர் எப்படி வெளியானதுன்னு ஒட்டியிருந்தீங்கன்னா கூட ஒரு லாஜிக்கலா நம்ம பேசுவோம். எஃப்ஐஆர் எப்படி வெளியானதுன்ற கேள்வியை கேட்டு நீதிமன்றம் அதற்கான உத்தரவையும் பிறப்பிச்சிருச்சு. இவங்க அதுக்கான பதில் சொல்லிட்டாங்க. 14 பேர் டவுன்லோட் பண்ணாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம். இது ஒரு வகை. யார் அந்த சார்ன்றது அவங்க போராட்ட வடிவத்துடைய ஒரு வகை. ஏன்னா இவனுக்கு மட்டுமே குற்றவாளியா? அவன் சார்னு சொன்னான்ல, அவன் யார்? அதுக்குமே நீதிமன்றத்திலே வந்து வழக்கறிஞர் சொல்லியிருக்காருல்ல, இந்த மாதிரி வந்து ஏரோபாய்ட் மோட்ல இருந்தது, அவங்கள வந்து சும்மா பயமுறுத்துறதுக்காக தான் இவர் வந்து அந்த சார்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஃபோன்ல பேசினதா நீதிமன்றமே அதை ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஃப்ளைட் மோட்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு சொல்றது, என்ன அவன் மிரட்டிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளைட் மோட்ல இருக்கும்போது எப்படி ஃபோன் வரும் சொல்லுங்க? இல்ல அவங்க தான் இவங்க என்ன சொல்றாங்க, சும்மா மிரட்டுறதுக்காக இவரே போனை போட்டு பேசுற மாதிரி பேசினான்றதான் அதோடைய அர்த்தம். ஆனால் எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு அப்படி சொல்லலையே. என்ன அவர் மிரட்டிக்கிட்டு 3 ஆப்ஷன் சொல்றாரு. ஒன்று, உன்னை தூக்கி டிசியை வாங்கி வெளியே அனுப்பிச்சிருவேன். 2, என் கூட அனுசரிச்சு போகணும். 3, நான் சொல்ற ஆள் கூட அனுசரிச்சு போகணுன்றதான் அவர் 3 ஆப்ஷன். 3வது ஆப்ஷன்ல அந்த மாதிரி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு கால் வந்தது அப்படிதான் அவங்க சொல்றாங்க. எஃப்ஐஆர் அப்படிதான் போட்டிருக்கு. அப்புறம் அந்த கால் இவர் பேசினா ஃப்ளைட் மோட்ல இருக்கும்போது எப்படி கால் வரும் சொல்லுங்க? அதனால எஃப்ஐஆர்ல வந்து அவர் நீதிமன்றமே பல விஷயங்களை, அதாவது ஒரு இது போன்ற விவகாரங்கள்ல எஃப்ஐஆர் எப்படி போடப்பட வேண்டும் அப்படின்ற சம்பந்தமாக நேற்று நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. ஒருத்தவங்களுடைய மாண்பை குலைக்கிற விதமாக வார்த்தைகளை, நடந்த சம்பவங்களை ஏன் பதிவிடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், எஃப்ஐஆர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம்னா மேலதிகாரிகள் அனுப்புவாங்க. அவங்களாம் பார்த்துட்டு தான் ஓகே பண்ணுவாங்க, வார்த்தை நீக்கிறது சேர்க்கறது. அந்த மாதிரி விஷயம் கூட அங்கே நடக்கல. அப்போ நடந்ததா தெரியாது. அப்போ ஏன் இந்த மாதிரி வந்ததுன்றத கூட கோர்ட்டு வந்து ரொம்ப கடுமையாக பார்த்துச்சு. அதனால இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் விசாரணைக்கு வரும்போது தான் தெரியும். நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க காலில் அவர் மிரட்டுறதுக்கு பண்ணாருன்னா அப்போ வந்துச்சுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஒருவேளை அந்த மாணவியை விசாரணைக்கு நாளைக்கு விசாரணைப்படுத்தும் போது கால் வந்துச்சாமா இல்லை அவரே பண்ணி பேசினாருன்னா அது விசாரணையில் தெரிய வரும். அப்போ வந்துச்சுன்னா யார்கிட்ட வந்துச்சு? அப்போ ஏன் இந்த விவகாரம் வந்து ஃப்ளைட் மோடுன்றது சொல்ல வலுக்கட்டாயமாக சொல்கிறாங்க? அப்போ இதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விசாரணையில் வரும். 2வது, இவரு இது முதல் சம்பவமா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இப்போல்லாம் சொன்னீங்களா ஸ்காட்லாண்டு ஆடு ஈக்குவலான போலீஸுன்னு, சும்மா மீன் போடுறவங்கலாம் கூட்டு போய் எல்லாம் எடுக்கிறாங்களா டேட்டாஸ்? இவங்கெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். அவர் செல்ஃபோன் எடுத்தா அவர் ஐபி அட்ரஸ்லேருந்து அவர் இந்த வருஷம் பூரா என்ன பண்ணார், யார்கிட்ட பேசினாரு, யாராருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேற ஏதாவது வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காரா, அந்த வீடியோஸில் இருக்கிற பொண்ணு யாரு, ஒருவேளை எடுத்திருந்தால் பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எந்த சந்தர்ப்பத்தில் நீ பண்ண, நீ மட்டும்தான் பண்ணியா இல்லை நீ சொன்ன அந்த நான் சொல்கிற இடத்துக்கு வரணுன்ற மாதிரி வர வச்சு பண்ணியா, அப்போ இதுக்கு பின்னணிலாம் யார் இருக்கா, இப்படிலாம் ஒழுங்காக விசாரணை நடந்தால் முடிச்சு விட்ருவாங்க. இல்லை இவனுக்கு மட்டும்தான் இவனுக்கு இது மட்டும்தான் பொழப்பு, இவன் வீடியோ எடுப்பான், மிரட்டுவான், பண்ணுவான், போயிடுவான் அப்படின்னாலும் அதோட விசாரணை முடியும். இல்லை வேற எந்த பொண்ணுமே பண்ணல, அன்னைக்கு தான் பண்ணா மாட்டிக்கிட்டான், அன்னைக்கே மாட்டிக்கிட்டான் அப்படின்னாலும் விசாரணை அதோட முடியும். அதனால இந்த நான் சொன்ன இந்த 3 வகையான விஷயங்களும் விசாரணையில் வரலாம். அது இதான் ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க, நீதிமன்ற மேற்பாடு நடக்கும். அப்போ அவருடைய கேஜெட்ஸ் எல்லாமே போய் விசாரணைக்கு அதுக்கு தனியாக இது இருக்குது, போய் சைபர் கிரைம்னு மற்ற இதில் போய் தம்பி என்னென்ன பண்ணாலும் எல்லாம் வந்துடும். ஏற்கனவே 2014 இவர் மேலே ஒரு பாலியல் சீண்டல் வழக்கல் இருக்கு, மேலே இருக்குன்றாங்க. கமிஷனர் சொல்கிறாரு திருட்டு வழக்கு தான் எல்லாமேன்றாரு. அதாவது யூகங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கெலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. கமிஷனர் சொல்கிறது
ஒரு 12 கிட்ட வழக்கு கிட்ட இந்த திட்டு வழக்கு இதெல்லாம் 10 12 சொல்றாரு. ப்ளஸ் இந்த பாலியல் சீண்டல் இது வந்து ஏதோ 2011 தான் ஒன்றுன்னு சொல்றாங்க. எல்லாம் விசாரணையில தான் இனிமேல் வெளியே வரும். நம்ம எடுத்தோடனே நம்மளும் சொல்ல முடியாது. நான் பார்க்குறேன் சில இது யூடியூப்லாம் போயிட்டு இந்த இடம் தான் அப்படின்னு ஒரு இது போகுது பாதை மாதிரி. இங்கே தான் போனாங்க, அவர் கூட வந்து பார்த்த மாதிரி இங்கே தான் போகிறாங்க. அந்த பொண்ணே விரிவாக எந்த இடம்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் இவர் இந்த இடம் தான் போகிறாங்க. அந்த தோழி வந்து கூடுதலாக ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணுறாங்க, என்னுடைய தோழியும் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே நபரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ சொன்னாங்க? எப்போ சொல்ல வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லி யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? இதுதான் பிரச்சனை. எனக்கு என்னென்ன ஆளாளுக்கு சொல்றது செய்தியில தான் வந்திருக்கு. எந்த செய்தியில? அதான் யார் சொன்னது? யார் இதை உருவாக்குவது? எனக்கு என்னன்னு பேசுறது? ஒண்ணு நீங்க கரெக்டான இது கிடைச்சதுன்னா ஓகே. இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் சொல்றாரு, அண்ணா வேணான்னு கெஞ்சிச்சு, பீரியட்ஸ் இருக்குன்னு கெஞ்சினேன், அதையும் மீறி கதற. என்னடா கதற? அங்க என்ன நடந்ததுன்றத அந்த எஃப்ஐஆர்ல அவங்க சொல்லியிருக்காங்க. நீ எப்படி கூட வந்து பார்த்த மாதிரி சொல்லுவேன். அதனால இது எல்லாமே பேஜ்யூக்காக. அந்த வீடியோ மட்டும் நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் போயிருக்கு. எல்லாம் கொண்டாடுவாங்க ஆஃபீஸில். இப்போ நீங்களாம் இருக்கீங்க மாதிரி 8 லட்சம் போய்க்குது. இது எதுக்கு போச்சு? கதறன்ற வார்த்தைலாம் போட்டதுனால போயிடுச்சு. அப்போ அடுத்த தடவை ஏதாவது சிக்குதா பாரு இதே மாதிரி. உடனே ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா கதற அப்படின்னு ஏதாவது போட்டு நல்லா போதுடா பேஜ். இது இல்லைங்க ஜெர்னலிசம். என்ன ஃபேக்டோ அதை பேசணும். ஒருத்தர் சொல்றான் நைட்டு 10:30 மணிக்கு நடந்ததான். என்ன டைம்னு உனக்கு தெரியுமா? அப்போ இந்த மாதிரி எனக்கு வாயில வந்து அடிச்சு விடுறது. நம்ம ஆளுங்க பார்த்துட்டு ப்ரோ அழகா அப்படியே அச்சு பசாம சொல்லியிருக்கீங்க ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. என்ன இவரும் அங்கே கூட இருந்து பார்த்த மாதிரி, நான் அங்கே இருந்தேன், நீ சொல்றது கரெக்டுங்க. அதனால இது எதுவுமே ஜெர்னலிசம் இல்லை. உண்மையை தேடுங்க, எதை சொல்லணுன்றதை சொல்லணும். அதெல்லாம் கவலைப்படுறதில்லை. எனக்கு என்ன அடிச்சு ஒரு பேஜ் வருதா அவ்வளோதான். நல்லா 4 தமிழில் வை போடு, வார்த்தைகளை போடு, அவ்வளோதான். அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்களுமே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாங்க. இதனால வந்து அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிடும். அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க? இல்ல அதனால ஏதாவது நீதி அந்த பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, வேற என்ன பண்ணா நீதி கிடைக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல போன ஆட்சியில பொள்ளாச்சியில திமுக போராட்டம்லாம் நடத்துச்சு, அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்படி நடத்தினா நீதி கிடைக்குமா? நீதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. போராடலாம், ரோட்ல இறங்கி. அதான் எப்படி போராடணும் நீங்க யார் தீர்மானிக்கணும்? எப்படி போராடணும்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க பாஜக தலைவரா இருக்கும், ஒருத்தர் எப்படி போராடணும்னு யார் தீர்மானிக்கணும்? திமுக ஒரு போராட்டம் நடத்த போகுது, யார் தீர்மானிப்பாங்க? யார் தீர்மானிப்பா? திமுக தலைவர் தீர்மானிப்பார். அதிமுக விமர்சனமா போகுதுல்ல, அது மாதிரி. அதாங்க சொல்றேன், இது ஒரு மடை மாத்துற மாதிரி இருக்குல்ல இந்த விவகாரத்தை. சொல்றேன் உங்களுக்கு அதான் பிரச்சனை. நீங்க யாரு அது கேட்கறதுன்னு கேட்கறேன். மடை மாத்துறது சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்கறேன். அது ஒரு போராட்ட வடிவம். அண்ணாமலை அன்னைக்கு காலையில எல்லாரும் அண்ணாமலை சுத்தியே இருந்தாங்களா? அப்ப அந்த இஷ்யூ லைம் லைட்ல இருந்ததா? மத்த யார் பண்ணா? இல்ல இஷ்யூ இருந்ததுன்றதை விட அண்ணாமலை இருந்தார். அது உங்க பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ அண்ணாமலை தெரியாரு, ஐயோ அண்ணாமலை ரீச் ஆகுறான்ற பிரச்சனை. நீ 4 சவுகத்தை அடிச்சிங்க, நீங்களும் இதாவீங்க. ஏங்க போராட்ட வடிவம் வந்து அவங்கவுங்க இஷ்டங்க. அண்ணாமலை போராட்டம் என்ன நடத்தணும்னு தீர்மானிக்க வேண்டியது அண்ணாமலை. ஏன்னா அவர் பாஜக தலைவர். இல்லாட்டி நட்டா அண்ணாமலை சவுக்கு அடிச்சுலாம் அடிக்காது. அப்படி இது வேணாம், அந்த போராட்டம் வேணாம்னு சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கா? நட்டா. அப்புறம் நீங்க என்ன? சரி நான் கேக்குறேன், ரோட்ல மழை தண்ணி தேங்கி சேரா இருக்குது, பள்ளமா இருக்கு, நாத்து நடும் போராட்டம் நடத்துறாங்க, அதை மடை மாத்துறதுன்னு சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஏங்க ரோட்ல பள்ளம் இருக்குங்க, நீங்க போய் கார்பரேஷன்ல போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிட்ட மனு கொடுக்கறத விட்டுட்டு அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறத விட்டு இங்க போயிட்டு டிராபிக் இது பண்ணிட்டு நாத்து நடுறீங்களா? அது எப்படிங்க சரி? இல்ல அது வந்து ஒரு சாதாரண கட்சி தலைவர் அந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல. மத்தியில ஆட்சியில் அது என்னங்க சாதாரண? மத்தியில ஆட்சி இங்க பிரச்சனை தமிழ்நாட்டுல. மத்தியில ஆட்சி மேல இருந்து அழுத்தம் கொடுத்து இதை வந்து நீதி வாங்கி தரலாம்ல? அப்படியும் நீதி வாங்குறது எங்க அழுத்தம் கொடுக்க முடியும்? அதுக்கு தனித்தனி செட்டப் இருக்குங்க. அந்த செட்டப் இங்க காவல்துறை கரெக்டா செயல்படணும். அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுல அண்ணாமலை சொன்ன எல்லா இதுவும் கோர்ட்டு சொல்லிடுச்சு.
எஃப்ஐஆர் தப்பா போட்டிருக்கீங்க, எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணுடைய மாண்பை கெடுக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க, எஃப்ஐஆர் ஏன் வெளியாச்சு, நிர்பயா நிதியை வச்சு தான் அதுக்கு தான் நிதி ஒதுக்குறாங்க, ஆனா அந்த நிதியை வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வச்சாரு. கோர்ட்டும் அதே கேள்வி தான் வச்சு. அப்ப அண்ணாமலை கேட்டது கரெக்டா? சரி நான் கேட்குறேன், அண்ணாமலை பேட்டிலாம் பார்த்தீங்களா? எத்தனை பேட்டி கொடுத்தாரு? 2 பேட்டி கொடுத்தாரு. 4 பேட்டிகிட்ட கொடுத்தாரு. மற்ற தலைவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்தாரு, சிபிஐ விசாரணை கேட்டாரு, அவரும் யார் அந்த சார்லேருந்து எல்லாம் பண்ணாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணாங்க? நாளைக்கு ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டம், நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம். இவங்களுக்குலாம் அதெல்லாம் எஸ்எஃப்ஐ இப்போ அந்த சாம்சங் போராட்டத்திலேருந்து இடதுசாரிகள் கடுப்பில் இருக்காங்க, உடனே எஸ்எஃப்ஐ இறங்கிட்டாங்க. வேற எந்த கட்சி பண்ணுச்சு சொல்லுங்க? திமுக பண்ணாங்க. மற்ற தோழமை கட்சியெல்லாம் ஏன் பண்ணல? இல்லை அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா? கூட்டணி கட்சிகிட்ட இருந்து நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா? பண்ணாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி எதிர்பார்க்குறீங்களான்னா அப்போ இன்னும் அதையும் தாண்டி நியாயப்படுத்த கூட செய்வாங்க. நான் கேட்கறது இது வந்து நீங்க யாருக்கு இருக்கீங்க? திமுக இருக்கீங்களா, மக்களுக்காக இருக்கீங்களா? நீங்க தனி கட்சி தானே. இந்த விவகாரத்துல அறிக்கை விடுறதுக்கு இப்ப திருமாவளவன் மறுநாள் அறிக்கை விடுறாரு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அண்ணாமலை வந்து ஏங்க அண்ணாமலையுடைய செயல்பாடுகள்ல எனக்கு இதெல்லாம் கிடையாது, அவருக்கு ஆதரவுலாம் கிடையாது, மாறுபட்ட கருத்து கூட உண்டு. நான் வந்து இடதுசாரி கருத்துக்களை இயங்குகிற ஆளு. ஆனால் இந்த விவகாரத்துல அவர் வந்து இதை பண்றாருன்னா அது ஒரு போராட்ட வடிவம். சாட்டையால் அடிக்கிறாரு, அது மூலியமா மக்கள் கவனத்தை கவர்றாரு. அதன் மூலியமா எந்த விஷயம் புதுசா இருக்குல்ல, இருக்கட்டுமே. நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுப்பாங்க, பண்ணட்டும். இவர் புதுசா பண்றாரு. தமிழ்நாட்டு புதுசா ஒரு அமைச்சர் டிஷர்ட் போட்டு சுத்துறாருல்ல, கேக்குறீங்களா? யாராவது? மரபே கிடையாதுல்ல. நீதிமன்றம் வரைக்கும் அந்த பிரச்சனை போச்சு, கேள்வி வருதா? அதனால ஏன் மாறக்கூடாதா? அந்த காலத்துல இருந்த அரசியல் அந்த காலத்துல இருக்கு. ட்விட்டர் அரசியல் பண்றீங்கல்ல, தமிழ்நாட்டு அரசியல் இது இப்போ புதுசுங்க. நம்ம வழக்கமா மேடை போட்டு தான் பேசுவோம், ஊரா போய் மேடை போட்டு பேசுவோம். பண்றீங்க ட்விட்டர்ல அறிக்கை விடுறீங்கல்ல, அப்படிலாம் இல்லைங்க. நாங்க அந்த காலத்துல ஒரு கவர்ல போட்டு எங்க பிஏட்ட கொடுத்து ஒவ்வொரு பத்திரிகை ஆபீஸா கொண்டு போய் கொடுப்போங்க. அப்படி நான் பண்றீங்க. நீங்க ட்விட்டர்ல அறிக்கை போடுறீங்க, அதை பத்திரிகைகள் எடுத்துக்கிட்டு அவரு பேசுறாங்க. அப்போ காலம் எல்லாம் மாறும்போது போராட்ட வடிவங்களும் மாறத்தானே செய்யும். அதுல என்ன தப்பு சொல்றீங்க? போராட்டம் என்பது ஒரு வகை, அதுல எவ்வளவு வடிவங்கள் இருக்கு. அந்த வடிவங்கள் தான் மக்களை போய் ரீச் ஆகும். நான் கேட்கிறேன், மன்மோகன் சிங் இறந்து போன விஷயம் காலையில பெருசா வந்திருக்கும். இவங்க நினைச்சிருந்தா அதை மடமாத்திர வேலை பண்ணிருக்கலாம். ஆனா அண்ணாமலையுடைய சாட்டை அடி போராட்டத்தினால யாரும் அதை மடமாற்ற முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, சாட்டை அடிக்கிறார். எதுக்கு அடிக்கிறாரு? அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி. இப்படி போகும்பொழுது இவங்க அப்போ மடைமாத்திர வேலையை ஊடகங்கள் தான் பண்ணுது. எப்படி பண்றாங்க? அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சு, இன்னைக்கு கோர்ட்ல இந்த வழக்கு வருது, இந்த கோர்ட் வழக்கு சம்பந்தமாக எக்ஸ்பர்ட்டுகளை கேட்போம். கோர்ட் இந்த விஷயத்தை ஏன் கையில் எடுக்குது, ஏன் சோமோட்டோ எடுக்கிறாங்க, காவல்துறை இந்த கமிஷனர் பேட்டி கொடுத்தாரு, அதை பத்தி கோர்ட் கேள்வி கேட்டிருக்கேன், அதுல இன்னைக்கு என்ன வரப்போகுது, ஏன் இந்த மாதிரி, அப்ப எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்தது, இதை சுத்தி தான் விவாதம் நடக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில என்னென்ன போர்ஷன் சொல்றாங்களா, அது என்னது, அப்ப மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, கோர்ட்டு கேட்டுச்சு இல்ல. விசாகா கமிட்டின்னு ஒண்ணு இருக்கணுமே, இருக்குதா? இப்படிலாம் விவாதம் போகுதுன்னா ஓகே. ஆனா ஊடகங்கள் என்ன பண்றாங்க, அந்த விவாதத்துல எதிர்கட்சி தலைவர்களை கூப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தி தானே சோமோட்டோ எடுக்குது. தொடர்ச்சியாக வழக்குகள் சோமோட்டோ எடுக்கப்படுகிறது. இது பத்தி திருமாவளவன் என்ன நினைக்கிறீர்கள்? இது பத்தி முத்தரசன் என்ன நினைக்கிறீர்கள்? இது பத்தி செல்வ பெருந்தகை என்ன நினைக்கிறீர்கள்? இது பத்தி மற்றவங்களை கேட்கணும்ல. ஆனா இவங்க என்ன கேட்டாங்க, சாட்டை அடி போராட்டம் நடத்துறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க ஏதோ ஒரு போராட்டம் நடத்திட்டு போறாரு, நீங்க கேட்காம இருந்தா அவரோட நடத்திட்டு போறாரு. ஆனா ஊடகங்கள் என்ன பண்ணுச்சு, இது எதை பேசணுமோ எதை கொண்டு வரணுமோ அதை பத்தி பேசாம தேவையில்லாத விஷயம் அண்ணாமலை நடத்துற போராட்டம், அதை போய் எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு கருத்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தலைவர்களும் வேற வேலை வெட்டி இல்லாம இது பத்தி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சில தலைவர்கள் மட்டும் தான் கருத்து சொல்லல, எல்லாரும் அண்ணாமலைய ஏன் இப்படி நடத்துறாரு, ஏன் அப்படி நடத்துறாருன்னா, நீ போங்க நடத்துங்க, எப்படி நடத்தணும் நீங்க போய் நடத்துங்க. நீங்க நடத்தவும் மாட்டீங்க, பேசவும் மாட்டீங்க, அறிக்கை விட்டாலும் மயிலர்களை தடவீங்க. ஒருத்தன் அந்த பிரச்சனை பெருசாகிறான். டைம்ஸ் ஆஃப் இந்தியா மும்பைல வந்திருக்குது, தலைப்பு செய்தி மேல நேஷனல் இதுல வந்து அண்ணாமலை சாட்டை அடிக்கிறத வச்சுட்டு பேசுறாங்க. அப்போ தமிழ்நாட்டு இஷ்யூ நேஷனல் இஷ்யூவா கொண்டு போயிட்டாரா? என்ன தமிழ்நாட்டுல கூட பேசலையே. அப்ப அந்த வகையில என்னுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு உண்டு. ஏன்னா
போராட்ட வடிவன்றது வேறங்க. இப்போ பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரை தூக்கி மாட்டு வண்டி மேல வச்சு ஊர்வலம் வருவாங்க. கேஸ் சிலிண்டர் தூக்கி வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. ஏங்க போராட்டம்னா என்னங்க இதெல்லாம் தூக்கிட்டு வரீங்க? போராட்டம் நடத்த வேண்டியதானே வச்சா? கழுத்துக்கு தாலி கட்டுவாங்க. இதெல்லாம் போராட்ட வடிவமான்னு கேட்க முடியுமா? எதை பண்ணி நீங்க கவர்றீங்கன்றதான் மேட்ரு. அதனால அண்ணாமலை வந்து அவருடைய இஷ்டங்க அது. அவரு போயிட்டு திருமாவளவனை நீங்க இப்படி நடத்துங்க நான் சொன்னாரு. இல்ல திருமாவளவன் கட்சியிலயோ, முத்தரசன் கட்சியிலயோ, இல்ல கே பாலகிருஷ்ணன் கட்சியிலயோ, இல்ல செல்வப்பிரமை கட்சியிலயோ இருந்துகிட்டு இவர் அந்த போராட்டம் நடத்தி அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்னா அப்போ நம்ம அதை பேசலாம். அதனால அதெல்லாம் சில பேர் சில கட்சி தலைவர் மட்டும் திருமாவளவன் கருத்து சொல்லன்னு நினைக்கிறேன். சீமான் கேட்டப்போ எனக்கு உண்மையில வருத்தமா இருந்தது அதை பார்க்கும்போது. அது அவரு போராட்டமா பண்ணணும்னு நினைச்சு பண்றாரு. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. தம்பி அடிச்சது எனக்கு வருத்தமா இருந்ததாரு. அன்புமணி இதை பத்தி நான் என்னத்தை கருத்து சொல்றது. அதனால இது சீமான் இன்னும் கூடுதலா ஒரு வார்த்தையும் சொல்றாரு, யார் இந்த தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் சவுக்கடி கொடுக்கணுமே தவிர நம்மளே அடிச்சுக்க கூடாது. அது சீமான் பாணி. அவ்வளவுதான். புரியுது. இப்போ சீமானுக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகள்லாம் பிரச்சனை வருது. அவங்க வழக்கு போடுவோம், பேட்டி கொடுக்குறாங்க, போறாங்க. இன்னும் வேற சில கட்சியா இருந்தா அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரிலாம் நடந்தா கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு ஃபுல்லா மாவட்ட வாரியா போராட்டம் அறிவிப்பாங்க. டிஜிபி ஆஃபீஸர் போய் புகார் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான செயல்பாடு இருக்கு. அதெல்லாம் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படிலாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் போனீங்கன்னா திடீர் ஆர்ப்பாட்டம் நடக்கும். 2 மாட்டு வண்டியை ஒன்னா கட்டி அது மேல தலைவர்கள் நின்று பேசுவாங்க. ஏங்க மேடெல்லாம் போட்டு பேசணும், நாங்க மாட்டு வண்டி வச்சுக்கணும். அங்க அதுதான் கிடைக்குது. அங்க அது ஒரு வடிவம். அது நீங்க ராஜ்பவன் முற்றுகை அப்படின்னு எங்க நடத்துவாங்க அந்த போராட்டம் பாத்திருக்கீங்களா? எங்க நடத்துவாங்க சொல்லுங்க. சைதாப்பேட்டையில அங்க எல்லாம் கூடி ராஜ்பவன் முற்றுகை. அப்புறமா எல்லாரும் லைட்டா அப்படி கிளம்புவாங்க. போலீஸ் சார் வண்டி இருக்கு எல்லாம் ஏறி நேரம் மண்டபத்துக்கு கூட்டு போடுவாங்க. ஏப்பா என்னப்பா ராஜ்பவன் முற்றுகைன்னா இனி பனகல் மாளிகையில நின்னா அப்புறம் பஸ் வந்துச்சு ஏறி நேரம் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டீங்க, என்னங்கப்பா ஏன்பா முற்றுகைன்னு கேட்க முடியும்? அது ஒரு வடிவம். கோட்டை நோக்கி பேரணி அப்படின்வாங்க. எங்க இருந்து? ராஜரத்ன ஸ்டேடியம் எக்மோர்ல இருந்து. அங்க இருந்து பேரணியை விடுவாங்க. கொஞ்ச தூரம் அப்படி நடப்பாங்க. அவ்வளவுதான். பஸ்ல ஏற்றி நேரம் ஸ்டேஷன் கூட்டு போடுவாங்க. ஒரு 4 பேர் மட்டும் வாங்க சார். ஒருவேளை அந்த அமைச்சர் பார்க்கறதா இருந்தா 4 பேர் மட்டும் வாங்க சார். போலீஸ் ஜீப்ல கூப்பிட்டு செக்ரட்டரியேட் போய் அவங்கள பார்க்க சொல்லுவாங்க. இதுக்கு போய் நீ வந்து கோட்டை நோக்கி நான் பேரணி நான் அறிவிச்சிருக்கேன், எல்லாரும் அங்க போகணும், நீ ஏன் பண்ண கேட்பாங்க. இது எல்லாமே வடிவங்கள். அந்த மாதிரி ஒரு வடிவம் தான் இந்த நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.